ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்டனில் இன்றைக்கி நம்ம எல்லா செடியும் பார்க்க போகிறோம். நம்ம தக்காளி எல்லாம் எடுத்து வச்சு தக்காளி எல்லாமே நல்லா சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. எல்லாமே பூக்கவும் ஆரம்பிச்சாச்சு. பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வந்து நல்லா பக்க கிளைங்கள்லாம் கொஞ்சம் நிறையாவே மேலேயே எடுத்து நல்லா வந்துகிட்ருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மழையில் நம்ம உருளைக்கிழங்கு எவ்வளோ நல்லா துளுத்து வந்திருந்தது உங்களுக்கே தெரியும். நல்லா வந்திருந்த செடி எப்படி அடித்து பாருங்கள். மழை பெய்ய பெய்ய அது வந்து தண்ணி நிறையா பெஞ்சிக்கிட்டே இருக்கவும் வந்து காஞ்சிடுச்சிங்க, அழுகி போச்சு. பாருங்கள், அது உள்ளே வந்து நம்மளுக்கு உருளைக்கிழங்கே வந்துடுச்சு. சின்னதாக வந்திருக்குது பாருங்கள், குட்டியாக அழகாக வந்திருந்ததுங்க. நான் அது வந்து மேலே தெரிஞ்சது கூட மூடி வச்சேன். சரி செடி அப்படியே வரும் அப்படின்னு. பார்த்திங்கன்னா அந்த 2 கிளை வந்து நல்லா துளுத்துருக்கு. ஆனால் மற்றதெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போச்சுங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி எடுத்து வச்சது சின்ன க்ரோ பேக் கூட இல்லை, சும்மா ஒரு கவரில் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பக்கக்கிளை அடித்து வந்துக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்து கூட நல்லா வந்திருக்கு பாருங்கள். கீழே இருந்தே 2 கிளையாக வந்து இப்போ மேலே வந்து கிளை பிரிஞ்சு கிளை விட்டு வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொய்யா பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? நம்ம கொய்யா பரவாயில்லாமல் ஓரளவு வந்துட்டாங்க, சுமாராக வந்திருக்குறாங்க கொய்யா பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம தொட்டியில் வச்சு நம்ம கொய்யா வந்திருக்குது. அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸு. மொட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா பூச்சி உள்ளே போய் சாப்பிட்டுடுச்சு. இப்போ அது பூத்திருக்கு பாருங்கள், பாதியாக இருக்குது. இன்னும் மொட்டுக்களும் வச்சுருக்குது. துளிர் வந்து நல்லா வந்துட்டுருக்குதுங்க. இந்த ரோஸ் செடி வாங்கினதுலேருந்தே பாருங்கள், இந்த பூச்சி தாங்க சாப்பிட்றது. அதிலே இருக்குது பாருங்கள், கிளையில் ஒயிட் கலர் ரோஸ் செடியில் மேலே இருக்குது. இப்போ கூட எடுத்து நசுக்கி நான் போட்டுடணும் அதை. அப்புறம் பார்த்திங்கன்னா இருவாச்சி மல்லி கட் பண்ணி விட்டு நல்லா துளிர் வந்திருக்குது. நான் மொட்டை எதுவும் இல்லாமல் தான் இருக்குது. எனக்கு வந்து இருவாச்சி மல்லி மட்டும் எப்போவுமே மொட்டு வந்துகிட்ருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து அது போல் வர்றதில்லை. ஏன்னா நான் வந்து உரம் கொடுக்குறது லேட் ஆகிறது தான் அதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து தக்காளி 3-4 வச்சுருக்கிறேன். இந்த தக்காளி செடியில் பாருங்களேன் எவ்வளோ பெரிய பூச்சி பாருங்கள். இந்த பூச்சிங்கள்லாம் நம்ம சாமந்தி பூ செடியெல்லாம் அரிச்சு செடியே கொஞ்சம் சாமந்தி பூ செடியெல்லாம் வாடி போகிற மாதிரி இருக்குது. ஒயிட் கலர் நம்மளுக்கு இந்த தடவை வரவே இல்லை. சாமந்தி பூ எல்லோ கலர் தான் நல்லா பூத்து அதுவும் வந்து இப்போது பூக்கலை. இது பார்த்திங்கன்னா மஞ்சள் பாருங்கள், மஞ்சள் கிழங்கு நல்லா வந்திருக்குது. மழையில் வந்து நல்லா மூடி வச்ச கிழங்கு மறுபடியும் எடுத்து அந்த மண்ணில் இருந்து வெளியில் தெரியுது. பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ அழகாக மஞ்சள் வந்திருக்குது. அந்த மஞ்சள் செடி 3மே வந்து நல்லா நிறையா மஞ்சள் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பொங்கலுக்கு பிடுங்கும்போது பார்ப்போம். அப்புறம் இது வந்து சாதா மல்லி, குண்டு மல்லி, அதுவும் கட் பண்ணி விட்டு துளிர் வந்துட்டுருக்குது. காற்றுங்க செம்மையாக காற்றடிக்குது. இதில் வந்து அவரை செடி நான் வந்து விதை போட்டேங்க, அதில் வரல. இதில் ஒரு 4 விதை போட்டதில் பாருங்கள் ஒரே ஒரு விதை வந்திருக்குது. அந்த விதையிலையும் வந்து எதலே வரல, எதல் வராமல் வெறும் காம்பு வந்து நிற்குது. அது எப்படி வருமானு தெரில. எதல் வந்தால் தான் நம்மளுக்கு துளிர் வந்து வரும். எதலே இல்லாமல் வெறும் குச்சி மட்டும் வந்து நிற்கிது. மற்றபடி புடலங்காவும் போட்டேன், அந்த புடலங்காவும் வரவே இல்லை. அப்புறம் நம்ம திப்பில் செடி, ரோஸ் செடி எல்லாமே நல்லா இருக்கிறாங்க. அப்புறம் வந்து இதில் 2 தக்காளி போட்டதும் நல்லா இருக்குது. பெருசாக வரல, குட்டி குட்டியாக தான் இருக்குது. அதுக்கு மேலே பெருசாக வரலைங்க. சரி பார்ப்போம். உரமும் கொடுத்து வச்சுருக்கிறேன், பார்க்கலாம். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.